ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாப்பாடு வந்து பருப்பு குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் அப்பளம், பாயாசம். இன்றைக்கி ஆடி 18ன்றதுனால நம்ம வீட்டில் வந்து இதுதான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். உருளைக்கிழங்கு அம்மா வேக வச்சுருக்காங்க. என்ன பண்ணுற? பருப்பு நல்லா கழுவி குக்கரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன், அடுப்பில் வச்சுட்டேன். அது கூட வந்து பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பூண்டு, தக்காளி, குக்கரை போட்டு விசில் மூடி விட்டுடலாம். விசிலுக்கு ஒரு 4-5 விசில் வந்த இடத்துல நல்லா வெந்து குழம்பு வந்து நம்ம அதை வட்டி தாளிச்சிக்கலாம். அப்படியே அந்த சின்ன குக்கரில் வந்து நான் உருளைக்கிழங்க பொரியல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு விசில் மூடி விட்டு நம்ம அடுத்தது பருப்பு ஜீன்ஸு பேண்ட்டு டவுசர் போடுறதுக்காக முன்னாடி கேரட் பீன்ஸு தான் போட போகிறோம். அது வெட்டிட்டு மறுபடியும் சாப்பாடுக்கு அரிசி அஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாயசத்துக்கு கொஞ்சம் வைக்கணுன்றதுனால பாலத்துக்கு காய வச்சுருந்தேன். அது காய்ச்சி ஆற வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. அதை வச்சுட்டு அரிசியை எடுத்து தண்ணி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு பருப்பு யூஸ் பண்ணுறோன்னா தாளிக்க போகிறேன். பருப்பு வச்சுட்டு நம்ம வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். இந்த பக்கம் சாப்பாடு வச்சுட்டு அந்த பக்கம் அங்கே போய் காப்போம். பாயசத்துக்கு வந்து நான் இந்த ஜவ்வரிசியை போட்டேன், வெந்துட்டுருக்கு. நம்ம இந்த அப்புறம் வந்து சேமியா போட்டுக்கலாம். ஜவ்வரிசி போட்டேன்னா தாளிச்சுக்கலாம். வெங்காயம் அரைக்கணுங்கிற இந்த வறுத்த சேமியாவை போட்டுக்கலாம். பால் காய்ச்சி வச்சுட்டேன், ஆடிட்டுருக்குது. ஏலக்காய் 2 தட்டு பாயசத்துக்கு போட்டுக்கலாம். நோம்பி நாளைக்குன்னா போட்டுக்கலாம். ரேஷன் கடை சாப்பிட்றதுனால பார்த்து அந்த கேப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு காயில் போட்டு முருங்கைக்காய், கேரட், பீன்ஸு அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சி வச்சுட்டு எடுத்து நம்ம அதில் ஊற்றி விட்டுடலாம். அப்புறம் நம்ம அது கொஞ்சம் ஆறின மட்டி நம்ம அப்புறம் பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக போட்டு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டே வேவிச்சு வச்சுருந்தோம். தென் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுருந்தோம். இதை உருளைக்கிழங்கு நல்லா தூளால் உரிச்சு எடுத்துகிட்டு வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த சைடு பருப்பு கொதிக்காங்காட்டி நம்ம அந்த சைடு வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நம்ம தாளித்து விட்டுடலாம். கொஞ்சம் வெந்தாங்காட்டி நம்ம வந்து பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம். அதாங்காட்டி நம்ம வெங்காயம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு வந்துடும். பருப்பு ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருக்குது.
வாசனையே நல்லாயிருக்கு. பாயசத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு போய் வடிகட்டி நம்ம பாயசத்தில் வந்து இப்போ பால் ஊற்றிக்கலாம். பாயசத்து கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு தான் சேர்க்கணும், இல்லைன்னா அப்படியே சூடாக ஊற்றக்கூடாது, பால் திரிஞ்சு போயிடும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் தாளித்து பாயசத்தில் கொட்டிக்க வேண்டியது தான். அதை கொட்டிட்டு அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம் கட் பண்ணிட்டோம்ல, வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியலை தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அது தாளிச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் வணங்கினோடனே சாப்பாடு மிளகாத்தூள் கொஞ்சம் கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறம் அது கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த வணங்கின உடனே பாயசத்தில் அந்த முந்திரி வச்சு தாளிச்சு போட்டோடனே நம்ம வந்து சாமி கொஞ்சம் பிரசாதமாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கப்பில் ஃபஸ்ட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்காக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம். கறி மசாலா நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கண்டிப்பாக. தேவையான போட்டுக்கலாம். அப்போ ஊமையாக இருப்பாங்க. உப்பு மட்டும் போகணும்னு நினைக்கிறேன். குழம்பு மேலே போய் பக்கத்தில் ரொம்ப பக்கமாக கொண்டு வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். சாப்பாடு வந்து சாப்பாடு கேரட் ஜூஸு முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து பால் பாயாசம், அப்புறம் அப்பளம். இன்றைக்கி நம்ம ஆடி 18 நம்ம வீட்டில் தான் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி சண்டையும்